திருக்கழுக்குன்றம் வந்து ராஜேஷ் சொல்லி தான் எனக்கு தெரியும். அங்க கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஆனா வந்து நம்ம ஃப்ரெண்டு ராஜேஷ் இருக்கார்ல, அவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு போனோம். நம்ம 2 பேரும் போனோம்ல. அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒரு டைம் போனோம். அதுக்கப்புறம் நாமளே 2 டைம் போனோம். டோட்டலா ஒரு 3 டைம் நம்ம போயிட்டோம். ரொம்பவே நல்லாயிருக்கு அந்த கோயில் வந்து. அதாவது அ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு சில கோயிலுக்குலாம் நம்ம போவோம்ல ஜென்ரலா. அதாவது க்ரௌடா இருக்கும் ஒண்ணு, இல்லன்னா வந்து ரொம்ப ஹைட் அதிகமா இருக்கிற மலைக்கோயிலா இருக்கும். அந்த மாரி எதுவுமே இல்லாம, எல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும் இந்த திருக்கழுக்குன்றம் கோயில பொறுத்தவரைக்கும். நீங்க எந்த டைம் போனாலும் நம்ம வந்து நம்ம பார்த்தோம்ல நம்மளே எந்த டைம் எந்த சீசன்ல போனாலும் அந்த பக்தர்களோட வருகை வந்து ரொம்ப மீடியமா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து கோவிலோட ஹைட்டுமே வந்து எல்லாராலும் ஏற மாரி தான் இருக்கும். அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருந்தது. எந்த ஒரு கஷ்டமே இல்லாம ஈஸியா போய் தரிசனம் பண்ணிட்டு வர மாரி இருந்தது. ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஒரு 600 படிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஒரு 590 சம்திங் லைக் அப்படி தான் இருந்தது. ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் ஒரு 100 ஸ்டெப்ஸ் கிட்ட தான் ரொம்ப செங்குத்தாக இருந்தது. கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. எனக்கு ஏற கஷ்டமாக இருந்தது. ஆனால் நல்லா ஈஸியாக படி ஏறுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. கோவில் வந்து 2 விதமான கோவிலாக இருக்குது. மேலே மலையிலையும் வந்து வேதகிரீஷர் இருக்கிறாரு. கீழேயும் வந்து பெரிய நல்ல ஒரு ஊருக்குள்ள இருக்க அந்த கோயிலு. ஆமாம் ஆமாம், அந்த ஆர்கிடெக்சர் நல்லா இருக்குது. நம்ம திருவண்ணாமலையோடைய ரிசம்பிள்ஸ் லைட்டாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஆனால் நானும் ராஜேஷும் போனோம்னு சொன்னேன்ல, அப்போ வந்து அந்த கோயிலுக்குலாம் நாங்கள் போகல. கீழே இருக்கிற கோயிலுக்கு மேலே மட்டும் தான் போயிட்டு வந்தோம். உன் கூட வந்த மாதிரி அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்தது அந்த கோயிலுக்கு, கீழே இருக்கிற கோயிலுக்கு. எனக்கு ராஜா மாமா சொல்லியிருந்தாரு, அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, கன்னிராசி தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் டைமில் சொல்லியிருந்தாரு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் போகும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல, நம்ம கன்னிராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவிலுக்கு நம்ம வரோம் அப்படி சொல்லிட்டு. ரொம்ப அற்புதமான கோவில். இங்கே அந்த குளந்தா ரொம்ப ஸ்பெஷாலிட்டி சொல்கிறாங்கல்ல. குளத்துல வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சங்கு பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதெல்லாம் போனதே இல்லை. நம்ம எங்கே போனோம், அது போகவே இல்லை. நீ எங்கேயும் போக தேவையில்ல. சங்கு வந்து அந்த பிறந்த சங்கை வந்து எடுத்து ஸ்டார்டிங் இங்கே இருக்கிற கோவில் குளம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. 12 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அதிலேருந்து ஒரு சங்கு பிறக்குது. ஆனால் நம்ம போனப்போ அந்த சங்கை நம்மளால் பார்க்க முடியல. அது ஒரு 5 ருபீஸ் பே பண்ணிவிட்டு கோவில் உள்ளே ஒரு இடத்துல பாதுகாக்கிறாங்க, இந்து சமய அறநிலையத்துறை. அந்த இடத்துல நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்க்க முடியுமா அது. அப்படியா? அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் போய் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக. நான் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கேன்ல உங்க கூட. எனக்கு பார்த்ததில்ல. ஆமாம், நம்ம பார்த்ததில்ல. ஆக்சுவலாக நானே யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கும்போது தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 5 ருபீஸ் டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக அந்த குளத்தில் உருவான அந்த சங்கை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதேமாரி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே ஏறும்போதெல்லாம் ஒன்றும் கஷ்டமெல்லாம் தெரியல, ஏறிட்டோம். ஆனால் கீழேருந்து ரோட்லேருந்து பார்க்கும்போதே ரொம்ப சின்ன மலை மாதிரி தான் தெரிஞ்சதில்ல. ஆனால் மேலே ஏறிட்டு மேலேருந்து அந்த வியூ பார்க்கும்பொழுது ரொம்ப ஹைட்டில் நம்ம இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. அது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆமாம், அந்த கோயிலில் வந்து பச்சை தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அது வந்து 2 பட்சிகள் வந்து அந்த நாளில் வந்து இறைவனை வழிபட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருந்திருக்கும் போல். அது ரியலாகவே நடந்திருக்கு. அந்த 2 குட்டி அந்த ஸ்டாச்சு மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கேட்டு க்ளோஸ் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்களா? அதாவது நான் பக்தர்களோட சேஃப்டிக்காக அந்த இடத்த லாக் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்கிறேன். இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் வரோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து அந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவாங்களாம். இது ஒரு ஹையஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இந்த கோவில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த குளத்துலேருந்து உருவாகிற அந்த சங்கு அது வந்து நிறைய நோய்களெல்லாம் தீர்க்கும் அந்த குளத்தில் நீராடினா அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த சங்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனால் நம்ம பார்த்து தான் ஆகணும். அண்ணன் சென்னையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆகிடுது போக, மட்டுமே வர அவ்வளோ நேரம் ஆகிடுது பைக்கில் போனாவே. ஸோ கொஞ்சம் ட்ராவல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கோவில். கண்டிப்பாக அதை வந்து குறையே சொல்லவே முடியாது. கண்டிப்பாக. அதே மாதிரியே வந்து நம்ம ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே இறங்கிட்டாங்க. ஆமாம், எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோ. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கன்னி ராசி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் தான் இது.